வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் இன்சுலின் எப்படி எடுக்கணுன்றது குத்தி காமிக்க போகிறேன். நீங்கள் எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் வந்து வேறு ஆளுங்க மேலே தான் குத்தி காமிச்சிருப்பாங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு துணி மேலே இல்லை பஞ்சு மேலே அது மாதிரி குத்தி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் என் மேலே தானே குத்தி காமிக்க போகிறேன். என்னென்னா அந்த குத்துற வலி இருக்கா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், பென் எடுத்தால் வலிக்காது, சிரிஞ்சு எடுத்தால் வலிக்கும், பென் ஈஸி, சிரிஞ்சு கஷ்டம் அப்படி இப்படின்னு. அப்போ இந்த வீடியோவில் நான் வந்து லைவாக உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். அப்போ இந்த வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங் நான் சிரிஞ்சு வச்சு பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தான் பென்னு காமிக்க போகிறேன். அப்போ இது பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வேறு எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன் தமிழில். அந்த எபிசோடில் எப்படி பண்ணணுன்றது வந்து ஒரு தடவை கூட நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு கையால் காமிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு குத்தி காமிக்க போகிறேன். ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். நமக்கு இனி வீடியோவில் போவோம். இதுதான் நம்மளோட செட்டு, இன்சுலின் பாக்ஸு எல்லாமே நான் வச்சுருக்கேன். இப்போ நான் சிரிஞ்சோட டெமோ காமிக்க போகிறேன். சிரிஞ்சு பார்க்குறப்ப 40 யூனிட் சிரிஞ்சு எடுத்திருக்கேன். அதுவும் பாக்ஸில் இருக்கிற 40 யூனிட் சேமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேர் பார்த்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற வயல்லையும் பேர் கரெக்டு செக் பண்ணிப்போம். எக்ஸ்பைரி மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 40 யூனிட் இருக்கான்றது பார்க்கணும். 40 யூனிட் per ml தானா இருக்குன்றது இன்னொரு தடவை செக் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பிரிட் நான் எடுக்கிறேன். ஸ்பிரிட் எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். வயரில் தான் எடுக்கணும்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வயர் போர்ஷனில் காட்டன் வச்சுட்டு ஒன்று க்ளீன் பண்ண போகிறேன். பஞ்சு வச்சு க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா தானாகவே அது வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை காட்டன் வச்சும் இன்னொரு தடவை தொடச்சிடணும். ஏன்னா ஸ்பிரிட்டும் இன்சுலினும் ரெண்டும் வந்து கான்டாக்டில் வரக்கூடாது. ஸ்டெரைல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வெளியிலையும் எடுக்கக்கூடாது, ரொம்ப உள்பாகம் எடுக்கக்கூடாது. நடுவில் இருக்கிற ஏரியா பார்த்திங்களா, இங்கே வந்து நம்ம மாறி மாறி இன்சுலின் எடுக்கலாம். அதனால் வந்து நான் இப்போ சிரிஞ்சில் வந்து ஏர் எடுக்க போகிறேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஏர் இந்த மாதிரி வலிச்சு எடுக்கணும். உள்ள ஏர் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஏர் வந்து வயலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி சிரிஞ்சு புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணதுக்கப்புறம் ஏர் வந்து உள்ளே போயிடுச்சு. ஏர் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாட்டிலை வந்து திருப்பி பிடிச்சி அதுக்கப்புறம் தேவைப்படுற யூனிட்டு வெளில எடுக்கணும். 10 யூனிட் நான் ஏர் போட்டேன்னா 10 யூனிட்டு வந்து நான் வந்து இன்சுலின் திரும்ப வெளில எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், வேக்யூம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ யூனிட் வேணுமோ அவ்வளோ யூனிட் ஏர் எடுத்துகிட்டு அந்த ஏர் உள்ளே போட்டு தேவைப்படுற யூனிட் நம்ம திரும்ப எடுக்கிறோம். டர்ன் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று தட்டி கொடுத்துட்டு கீழேருந்து ஒன்று புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஏர் போயிடும். இப்போ நான் வந்து வயரில் எடுக்கிறேன். வயரில் இந்த மாதிரி சும்மா லைட்டாக பிடிச்சிட்டு 2 விரல் வச்சு பிடிச்சிட்டு இது வந்து சிரிஞ்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் 0 வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு 10 செகண்டு வந்து வெயிட் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வந்து கேப் வந்து இந்த மாதிரி கையில் வச்சு என்றைக்குமே க்ளோஸ் பண்ணாதீங்க. கையில் விரலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேபிளில் வச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். இன்சுலின் எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் இன்சுலின் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ வந்து எல்லா இன்சுலின் வந்து கையில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மிக்ஸ் இன்சுலின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். 10 தடவை ரோல் பண்ணணும், 10 தடவை இந்த மாதிரி ரொட்டேட்டும் பண்ணணும். பண்ணால் அந்த இன்சுலின் நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். ஒரு ட்ராப்லேயும் வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பால் மாதிரி கலரில் ஆகிடும். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பிரிட் வச்சு இல்லை ஸ்டெரைல் வாட்டர் வச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி ட்ரை காட்டன் வச்சுட்டோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து நான் டிஸ்போசபிள் பென் எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன். யூஸ் பண்ணுறது பேர் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்ட் இன்சுலினான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி எடுக்கணுன்றது வந்து பார்க்கலாம். அந்த கேப்பு இந்த மாதிரி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து தண்ணி மாதிரி இருக்கிறீங்களா, இது வந்து பிளெயின் இன்சுலின் தான் இருக்கும். இதுக்குள்ளே பால் மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸ் இன்சுலின் இருக்கும். இப்போ வந்து பென் கேப்பு, இந்த பென் கேப் கவர் வந்து எடுத்துகிட்டு உள் போர்ஷனில் தான் நீடில் இருக்குது, உள்ளே போக வேண்டிய நீடில், அது வந்து இந்த மாதிரி மேலே வச்சு
ஜஸ்ட்டு சும்மா திருப்புனீங்கனாவே போதும். ரொட்டேட் பண்ண ஃபேனோட ஸ்விட்ச் திருப்புற மாதிரி திருப்புங்க. லைட்டாக திருப்பின உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உள்ளே இன்னொரு கேப் இருக்கும், அதையும் எடுக்கணும். எடுத்திங்கன்னா தான் நீங்கள் குத்த வேண்டிய நீடில் வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம 2 யூனிட் எடுக்கிறோம். ப்ரைமிங் பண்ணணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் போன எபிசோடில். ப்ரைமிங் பண்ணணும். இந்த மாதிரி நேராக பிடிச்சிட்டு அந்த டயல் பட்டனில் வந்து புஷ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சுலின் வெளில வரும். இன்சுலினுக்குள்ளே இருக்கிற இந்த பெண்குள்ளே இருக்கிற ஏர் வெளில போயிடும். நீடில் பிளாக் எல்லாமே வந்து சரியாயிடும். 2 யூனிட் பண்ணிவிட்டு இன்சுலின் வெளில வரலன்னா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்போவுமே க்ளோஸ் பண்ணாதீங்க. விரலில் வந்து குத்திக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதனால் வந்து கீழே கேப் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பெண்ணோட நீடில் வந்து அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டேபிள் மேலே இந்த மாதிரி கேப் வச்சுட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு லைட்டாக இங்கே கை விரல் வச்சு பிடிச்சிங்கனாவே ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரோல் பண்ண போகிறோம். கை வச்சு 10 தடவை ரோல் பண்ண போகிறோம். முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எந்த இன்சுலின் இருந்தாலும் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணால் டெம்பரேச்சர் கொஞ்சம் சரியாகும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். மிக்ஸ் இன்சுலின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸும் பண்ணிடணும். நான் சும்மா டெமோக்காக தான் காமிக்கிறேன். மிக்ஸ் இன்சுலினான்னு பார்த்துக்கோங்க. மிக்ஸ் இன்சுலின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேக்கும் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் முன்னாடி காமிச்ச மாதிரியே நான் வந்து வயரில் திரும்ப க்ளீன் பண்ண போகிறேன். வயரில் தான் திரும்ப இந்த இன்சுலின் எடுக்க போகிறேன். அதனால் வயர் போர்ஷன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை காட்டன் வச்சு இன்னொரு தடவை தொடச்சி எடுத்துடுறோம். ஏன்னா இன்சுலினும் அந்த ஸ்பிரிட்டும் வந்து கான்டாக்டில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா வந்து இன்சுலின் வந்து வேஸ்ட் ஆகும், கெட்டு போயிடும். அந்த ஒரு போர்ஷன் வந்து வேஸ்ட் ஆகிடும் அந்த இன்சுலினை. அதனால் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இன்சுலின் எப்படி எடுக்கணும்னு காமிக்க போகிறேன். பென் கேப் எடுத்துகிட்டு எவ்வளோ இன்சுலின் தேவைப்படுதோ அவ்வளோ யூனிட்ஸ் நம்ம வந்து இந்த டயல் மாதிரி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுறப்பே சவுண்ட்லாம் கேட்கும், உங்களுக்கு ஃபீல் ஆகும் கையிலே டர்ன் பண்ணுறது. இப்போ கேப்பை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். எப்படி பிடிக்கணுன்றதை நான் காமிக்கிறேன். பெண்ணை எப்படி பிடிக்கணுன்றது காமிக்கிறேன். கையில் இந்த மாதிரி கைக்குள்ளே இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம கட்டை விரல் வந்து எல்லா விரலையும் சுற்றி இந்த மாதிரி இருக்கணும். கட்டை விரல் வச்சு தான் வந்து நம்ம வந்து பெண்ணை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்படி பிடிக்கிறப்போ நம்மளால் வந்து யூனிட்ஸ் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ரொம்ப இந்த மாதிரி அமர்த்தி பிடிக்காதீங்க. வயரை இந்த மாதிரி அமர்த்தி பிடிச்சிங்கன்னா வந்து கரெக்டாக உள்ளே போகாது. தேவைப்படுற நீடில் உள்ள டெப்த் வரைக்கும் போகாது. சும்மா இந்த மாதிரி லைட்டாக ஒன்று சப்போர்ட் கொடுத்திங்கனாவே போதும். சும்மா லைட்டாக இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு விரலால் ஒன்று சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பிடிச்சிங்கனாவே போதும். பிடிச்சிட்டு இப்போ நம்ம பிடிக்கிற ஆங்கிள்லேயே வந்து நமக்கு தெரியுது. டோஸ் எல்லாமே நமக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ 0 வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10 செகண்டு 15 செகண்ட் வரை நம்ம வெயிட் பண்ணணும். 0 வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த கட்டை விரலில் அப்படியே பிடிச்சி வைக்கணும். அதுக்கு மேலேயே வந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளில எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வெளில வர மாதிரி தெரியும். பிடிச்சே வச்சுருந்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற 10 யூனிட் கரெக்டாக வந்து உங்கள் பாடிக்குள்ளே ஃபுல்லாக வந்து போயிடும். கரெக்டான யூனிட் வந்து எல்லாமே உங்கள் பாடிக்குள்ளே ரீச் ஆகும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு 10 செகண்ட்ஸ் வரை வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ இங்கே வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். முன்னாடி காமிச்ச மாதிரியே டேபிள் மேலே வச்சுட்டு கேப் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி திருப்பின மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் திருப்புறோம். திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து பஞ்சு இந்த மாதிரி நீடில் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்து இருக்கிற முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், ஹாஸ்பிட்டல், லேபு, கிளினிக்கு எங்கேயாவது கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அவங்க அங்கேருந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் வர்றது நம்ம இந்த பெண்ணை வந்து
மேலே பாகம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியும் வைக்கிறோம். க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால சுத்தமாக இருக்கும். இன்னொரு எடுக்கிறப்பையும் வந்து இதே மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்கிறப்ப சிலப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்பு எல்லாமே வந்து நான் இதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன் சேஃபாக. வேறு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமாக சொல்ல நினச்சேன். இது வந்து ரீயூசபிள் பென். கேப்பு நான் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கார்ட்ரிட்ஜ் ஹோல்டர் எடுக்க போகிறேன். சும்மா ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணாலே வந்துடும். இந்த கார்ட்ரிட்ஜ் ஹோல்டருக்குள்ளே நம்ம வந்து கார்ட்ரிட்ஜ் போடணும். இப்போ கார்ட்ரிட்ஜ் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிட்டு லாக் பண்ணுறேன். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணி திருப்பினா லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ்வலாக டிஸ்போசபிள் பென் காமிச்சோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான். நீடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரைம் பண்ணணும், ரோல் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் இன்சுலின் இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி தான் இன்சுலின் எடுக்கணும். இன்சுலின் டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. நம்ம ஃபுட் ஐட்டம்ஸோடு சேர்க்கக்கூடாது. இப்போ ரோல் பண்ண போகிறேன். 10 தடவை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் இன்சுலின் இருந்துச்சுன்னா மட்டும் 10 தடவை இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். வேறு மாதிரிலாம் ஷேக் பண்ணாதீங்க. கரெக்டாக மிக்ஸ் ஆகுது. மேலேயும் கீழே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். ஒரு ட்ராப் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அப்போ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிரிஞ்சு இன்சுலின் எப்படி எடுக்கணும், பென் இன்சுலின் எப்படி எடுக்கணுன்றதை வந்து நான் தெளிவாக காமிச்சிருக்கேன். கரெக்ட் ஸ்டெப் வைஸ் நான் காமிச்சிருக்கேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் வந்து இன்சுலின் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. பட் ஆனால் கரெக்டாக எடுக்கணும்னு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மிஸ்டேக் பண்ணுறப்போ வந்து சிலப்போ அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுகர் கம்மியாகாமல் இன்சுலின் டோஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் வந்து இன்சுலின் கரெக்டாக எடுத்தாலே வந்து உங்களோட சுகர் வந்து நல்ல கண்ட்ரோலில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கட்டும், கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக வந்து தமிழில் பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு விருப்பம் பட்டிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் எபிசோட்ஸும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அது பார்க்குறப்ப கூட உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, வணக்கம்.